அக்கா உங்களுக்கு பிடிச்ச வசனம் சொல்லுங்கக்கா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11. ஆனா உங்களுக்கு பிடிச்ச வசனம் சொல்லுங்கண்ணா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதை, நான் தேவன். நான் பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. ஆண்டி உங்களுக்கு பிடிச்ச வசனம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவா. ஆனா உங்களுக்கு பிடிச்ச பைபிள் verse சொல்லுங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கும் விலக்கி காப்பார். சங்கீதம் 121:7. உனக்கு பிடிச்ச வசனம் சொல்லு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. ரவி உனக்கு பிடிச்ச வசனம் சொல்லு. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஏசாயா 58:8. யுவராஜ் உனக்கு பிடிச்ச வசனம் சொல்லு. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்ல ஆயிடுச்சு, அது கத்திராலே ஆயிடுச்சு, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. சங்கீதம் 118:22-23. தேங்க்யூ. ஜீவன் உனக்கு பிடிச்ச வசனம் சொல்றான். Your faith made you will. Luka 19:17. Thank you. உனக்கு பிடிச்ச வசனம் சொல்றான். உன்னதமானவரின் மலையில் சர்வாளருடைய நிழலில் தங்குவார். சங்கீதம் 91:1. உனக்கு பிடிச்ச வசனம் சொல்றான். உனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏற அடிக்கிறேன். சங்கீதம் 91:1. பிடிச்ச வசனம் சொல்லு. புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்ரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். நீதிமொழிகள் 14:1. நீ சொல்லு உனக்கு பிடிச்ச வசனம். நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஏசாயா 41:16.